வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டெக்னோ வந்து இப்படி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க நான் எதிரே பார்க்கல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு ஃபோனை. வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனா டெக்னோல இருந்து போவா ஸ்லிம் அப்படின்ற ஒரு புது ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை அண்டர் 20K பட்ஜெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்லிம் மட்டும் தான் இருக்கா இல்ல மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு என்னென்ன இல்ல அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா போவா ஸ்லிம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல பார்த்தோம்னா அந்த ஃபோனோட இமேஜ் கீழே வந்து வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் கர்வ்டு டிஸ்ப்ளே ஸ்மார்ட் ஃபோன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்லிம்மா இருக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு கருப்பு கலர் குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள யூவி ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பர் கிளாஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு அந்த டூல் இருக்கும்ல, அதுவும் அந்த கிளாத்துமே இன்னொரு பேப்பர்ல வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் அண்ட் பிளாஸ்டிக் கேஸ்மே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மொபைல் தான். எடுக்கும் போதே ஃபீல் ரொம்பவுமே லைட் வெயிட்டா இருந்துச்சு. இந்த ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா உள்ள வந்து அந்த ஐஎம்ஐ ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அவங்க சொன்ன மாதிரியே ரொம்பவுமே ஸ்லிம்மான ஒரு ஃபோன் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கேஸ் வந்து போட்டு பார்த்தோம். நல்லாவே ஃபிட்டாக இருந்துச்சு. 45 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் இருக்கு. ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயம் இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களே தான் சொல்கிறாங்க வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5.95 mm தான் திக்னஸே இருக்கு. ரொம்பவுமே திக்னஸ் கம்மியாக ஒரு ஃபோன் பார்க்குறதுக்கே வேற லெவலில் இருக்கு. அதே சமயம் 156 கிராம் தான் வெயிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டுமே நல்ல ஒரு மேனேஜபிளாக இருக்கு. உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, லைட் வெயிட்டாக. அண்ட் அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரேமாக இருக்கட்டும், பேக் சைடாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது அந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு நீட்டாக இருக்க ஒரு ஃபீல் இருக்கு. கொயன்ட்டு பின்னாடி வந்து டிசைன்லாம் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கு. பேக் சைடோட கேமரா பம்பை பார்க்கும்போது 2 கண் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த கண்ணில் லைட்டுமே வச்சு கொடுத்துருக்காங்க. கேட்டால் மூன் லைட் டிசைன் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இந்த லைட்டை வந்துட்டு உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கால் இல்லை மெசேஜ்லாம் வருது, இல்லை பேக் சைடில் அப்படி திருப்பி வைக்கிறீங்க, இல்லை லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லிம் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். அதே சமயம் எனக்கு குறையா பார்த்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் IP68 and 69லாம் கொடுக்குறாங்க. இதுலேயும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்கு. டுவல் சிம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். மைக்கு, டைப் சி போர்ட். நெக்ஸ்ட் ஸ்பீக்கரு இந்த இடத்துல குட்டியாக ஒரு குறை வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். டால்பி ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருக்கோன்னு மேலெலாம் எழுதியிருக்காங்க. பட் சவுண்டு ஃபீல் பண்ணி கேட்கும்போது பெரிய லெவலெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லை, ஓகேவா தான் இருக்கு. ரைட் சைடில் வால்யூம் லாக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் இருக்கு. டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வரும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெசல்ஸ் இருக்க ஃபீலே வந்து இல்லை, ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கொடுக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 inch 1.5K 3D கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED கொடுத்தனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்துருது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. அண்ட் அதே போல் இதில் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில செலக்டடான ஆப்ஸில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆச்சு. மற்றபடி 60, 90, 120Hzல வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு. இதில் கார்னிங் ஒரு கிளாஸ் 7 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4500 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல போய் யூஸ் பண்ணி பார்த்தாலும் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லாவே இருக்கு. இந்த டிஸ்பிளேல ஒரு குறையா பார்த்த விஷயம் HDR சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. யூடியூப்லயும் செக் பண்ணோம் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்லயும் செக் பண்ணி பார்த்தோம், சப்போர்ட்டே வந்து இல்ல. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன் கிடைக்குது, டீப் பிளாக் உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்பவே பெஸ்டா இருக்கு. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5160 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 55 minutes ஆகும்னு பிராண்ட் சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 2K 30 FPS உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன் கிடைக்குது. 1080p 30 இல்லை 60 உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். அதே சமயம் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். போர்ட்ரேட்டோட அவுட்புட் நல்லா இருக்கு. அதே போல் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் கூட நல்லா தான் பண்ணி கொடுக்குது. ஃபோட்டோவோட அவுட்புட்மே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா டார்கெட்டட் ஃபோன் வந்து கிடையாது. கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகேவா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பேக் சைட் வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 2K 30 FPS எடுக்க முடியுது. அதே போல் 1080p 60 இல்லை 30 FPS உங்களால் எடுத்துக்க முடியும். கேமராவில் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. எல்லா ஃபோன்லையும் இருக்க மாதிரி ஏஐ எரேசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏஐ எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ்
உங்களோட ஃபோட்டோ கிராப் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அதை கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு சில குறையுமே இருக்குது. நல்ல விஷயம் அப்படின்னு வந்தோம்னா iOS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக அந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்னு பார்க்கும்போது June 5 வரைக்கும் இருக்குது. நார்மலாக பட்ஜெட்டில் லான்ச் பண்ண டெக்னோ ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஓஎஸ் வந்து கொடுக்குது. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. பட் ஓஎஸ் ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த அனிமேஷன் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. குறை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ Android 15 ரன் ஆகிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு 16 வரைக்கும் தான் அப்டேட் கிடைக்கும், அதுக்கப்புறமேட்டு கிடைக்காது. அதே போல் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்லாம் சொல்லலை. இது ஒரு சின்ன குறையாக இருக்குது இந்த ஓஎஸ் சைடில். ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னோ ஏஐ அப்படின்னு சொல்லி தனியாக ஃபோல்டரே போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கால் அசிஸ்டன்ட்டு, டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும், சோசியல் அசிஸ்டன்ட், இது போல் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 5, Bluetooth 5.2 தான் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோனை ஸ்லிம்மாக மட்டும் தான் கொண்டு வரணும் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நினச்சவங்க மற்ற விஷயத்துல எல்லாம் கோட்டை விட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இதோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த ப்ராசர் 12,000 ரூபா பட்ஜெட்டில் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஃபோன்ஸ்லேயே வந்து இதை போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசர் வந்துட்டு அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஒரு சில பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டும் ஸ்க்ரீனில் போடுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. ரொம்பவுமே கம்மியான ஒரு ஸ்கோர் தான் வந்து கிடச்சிருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. மற்றபடி நீங்கள் கேமிங் சைட் போனீங்க அப்படின்னா BGMI, கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் உங்களால் 60 FPS தான் வந்து ப்ளே பண்ணிக்க முடியுது. அதே சமயம் உங்களால் பெரிய லெவல் கிராஃபிக்ஸ் கேம்லாம் வந்து ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனுக்கு பதிலாக எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக இந்த ஃபோனு வாங்கலாமா வேணாமா எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு இவங்க கொடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம்மாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, டிஸ்பிளேயோட குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது, பேட்டரியும் நல்லா இருக்குது, கேமரா ஓகேவாக இருக்குது. மற்றபடி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் சைட் போனீங்க அப்படின்னா இதை விட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது இந்த அண்டர் 20K பட்ஜெட்டில். ஒரு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் IP ரேட்டிங் இதில் கொடுக்கல, NFC சப்போர்ட் இல்லை, அதே போல் HDR சப்போர்ட்டுமே கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மான ஒரு ஃபோனுக்கு மட்டும் தான் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது போல் ஸ்லிம் ஃபோன் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.